தெலங்கானா மாநிலம் மேடக் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் மிரேலியனில் வயது 35 வரிகுந்தம் எனும் பகுதியில் பெட்ரோல் பங்க் நடத்தி வந்தார். நேற்றிரவு பெட்ரோல் பங்கிலிருந்து வீட்டுக்கு காரில் புறப்பட்டார். ஆனால் வழியில் உள்ள தரைப்பாலத்தில் கார் மோதியது. காரிலேயே அனில் இறந்து கிடந்தார். போலீசார் விரைந்து சென்று சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அனில் விபத்தில் மரணமடைந்தார் என்றே முதலில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் டாக்டர்கள் பரிசோதித்த போது அவரது வலது தோளிலும் மார்பிலும் துப்பாக்கி குண்டுகள் பாய்ந்திருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இது பற்றி அறிந்த போலீசார் கொலை வழக்காக மாற்றி விசாரணையை துவங்கினர். சம்பவ இடத்துக்கு சென்று போலீசார் தீவிரமாக ஆராய்ந்த போது விபத்து நடந்த இடத்திலிருந்து 2 குண்டுகள் கைப்பற்றப்பட்டன. அவற்றை கைப்பற்றிய போலீசார் அது குறி தவறிய குண்டுகள் என்பதை உறுதி செய்தனர். அனில் இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்தார். இதனால் அரசியல் மற்றும் தொழில் ரீதியாக முன்விரோதம் இருந்ததாக கூறப்படுகிறது. அதில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்நிலையில் அனிலின் குடும்பத்தினர் மற்றும் அவருக்கு நெருக்கமான கட்சியினரிடம் போலீசார் விசாரணை நடத்திய போது கொலைக்கான முக்கிய காரணம் தெரிய வந்தது. அனில் தனியாக காரில் செல்லும் சமயங்களில் விண்டோவை திறந்து வைப்பார். காற்று வாங்கிக் கொண்டே காரை ஓட்டி செல்வது அவருக்கு பிடிக்கும். நேற்றும் அப்படி ஓட்டி சென்றுள்ளார். வேகத்தடை உள்ள இடத்தில் கார் ஸ்லோவாக செல்லும் போது கொலையாளிகள் அவரை சுட்டுள்ளனர். இதனால் கார் அவர் கட்டுப்பாட்டை இழந்து ஓடி தரைப்பாலத்தில் மோதியுள்ளது என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. அனிலுக்கு பிடித்தமான பழக்கமே அவரது உயிருக்கு யமனாகி போனது. அது கொலையாளிகள் தங்கள் சதித்திட்டத்தை மிக ஈஸியாக செய்து முடிக்க வழி ஏற்படுத்தி கொடுத்து விட்டது என போலீசார் கூறினர். விபத்து நடந்த இடத்தில் சிசிடிவி ஏதும் இல்லை. அதனால் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள சிசிடிவிகளை போலீசார் ஆராய்ந்து வருகின்றனர். மேடக் மாவட்ட இளைஞர் காங்கிரஸ் தலைவர் அனில் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தெலங்கானா காங்கிரஸ் தலைவர்கள் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. అందరికీ సాయం చేసేటోడు. ఏ ఆపద ఉన్నా కానీ ఏదన్నా ఫోన్ చేసినా ఏదన్నా సరే పోదామని వచ్చేస్తాడు. ఎవరు పిలిచినా సరే వచ్చేస్తాడు. ఈ పార్టీ ఆ పార్టీ అని ఏమి చూడడు. ఎవరికైనా సరే పని చేసుకుంటాడు. ఎక్కడికి ఎప్పుడు ఉన్నా కానీ అరే మనం నలుగురికి చేసిన గుర్తుండిపోతుంది కదా, నలుగురికి చేసిన గుర్తుండిపోతుంది. రైట్ సైడ్ షోల్డర్ మాత్రమే